ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பொற்பாத கமலங்களுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் பிறந்திருக்கிறீர்கள் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம், கூடுதலான பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஏன்னா நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவர்கள் பிறந்த இடம் தமிழ்நாடு, வளர்ந்த இடம் தமிழ்நாடு, படித்த இடம் தமிழ்நாடு, திருமணம் நடந்த இடம் தமிழ்நாடு, சந்நியாசம் பெற்றது தமிழ்நாடு, சந்நியாசம் பெற்று நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்திருந்தது தமிழ்நாடு. அதன் பிறகு அவர் தேச சஞ்சாரம் செய்து ஆதோனி அருகில் உள்ள மாஞ்சாலம் என்னும் கிராமத்திலே ஜீவ பிருந்தாவன பிரவேசம் அடைகிறார் 1671. தமிழ்நாட்டில் அவருடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது நிறையா இருக்கு. நாம் உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். அவருடைய ஸ்பரிசங்கள் பட்ட மண் துகள்கள் நிச்சயமாக இந்த இடங்களில் நிறைய வியாபித்திருக்கும். ராயர் எல்லா இடங்களுக்கும் இந்த தேச சஞ்சாரம் போகிறாங்க. அவர் பூர்வாசிரமத்திலும் சரி, அதாவது சந்நியாசம் வாங்கிறதுக்கு முன்னாடியும் சரி, சந்நியாசம் வாங்கியதற்கு பிறகும் சரி, அவருக்கு பொருட்கள் எதுனா வந்தால் அன்றைக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கொள்வார்களாம். எஞ்சி இருப்பவைகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருவாங்களாம், எல்லாம் எடுத்துக்கங்கிட்டு. பூர்வாசிரமத்திலே அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. பூர்வாசிரமத்தில் அந்த அவர்கிட்ட அந்த வகுப்புகள், அந்த வேதங்கள் படிப்பதற்கும் அந்த வீணை இதுக்கெல்லாம் அந்த மாணவர்கள் சிஷ்யர்கள் வருவார்கள் இல்லையா, வரும்போது அவங்க ஏதாவது ஒரு குருதட்சணை மாதிரி கொண்டு வருவாங்க. அது மறுக்க முடியாது. அது வந்தால் கூட அதனை அன்றைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு எஞ்சி இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவாராம். அதே போலத்தான் அவர் இந்த தேச சஞ்சாரம் போகும்போது ஒரு நாடா போறார். அப்போ அந்த அரசவையிலே அவரை வரவழைத்து அவர்கிட்ட வாதங்கள் செய்வார்கள், இந்த வேதங்கள் பற்றி. அந்த மாதிரி வாதங்களிலெல்லாம் பல வாதங்களில் வென்றிருக்கிறார் அவர். அவர் அப்படி ஜெயிக்கும் போது, வெல்லும் போது அவருக்கு பொன்னும் மணியும் கிராமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர்கள் அவரை பெருமைப்படுத்துவதற்காக அவருக்கு நிறைய கொடுப்பாங்களாம். எவ்வளவுதான் கொடுத்தாலும் சரி, இன்றைக்கு தேவை இதுதான், இதோடு போதும் சொல்லிட்டு அது ஒரு பெரிய விரதமாங்குது. நிச்சயங்க ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் ஞானசேகரன் அப்படின்னு பேர். ஒரு தங்கமான மனிதர், ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டவாளி தான். அவருடைய வியாபாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சோடா ஷாப், இந்த வெயில் காலத்திலலாம் இந்த லைம் சோடா, ஸ்வீட் லைம் சோடா, அந்த மாதிரி சோடா குடிக்கிறாங்க பாருங்க, அந்த சோடா சேல் பண்ணுறது. சர்பத்துலாம் கிடையாது, ஒன்லி சோடா. அந்த சோடா என்னென்னா சம்திங் டிஃப்ரெண்ட். அவர் என்ன பண்ணுவார், கேஸ் ஃபில் பண்ணி அதில் ஏதோ சில இன்க்ரீடியன்ட்ஸ் அவர் வச்சுருப்பார். அவர் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி அங்கே வரக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு கொடுப்பாரு. இந்த தொழில் அவருக்கு நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நல்ல ஒரு பிரதானமான இடத்துல அவர் வச்சுருக்கார், ஒரு கடை தெருவில். ஒரு ரொம்ப ஜன நடமாட்டம் கிடையாது, ஒரு பிரதானமான வீதி, பக்கத்தில் ஹோட்டல்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அவருடைய வியாபாரம் நடந்துகிட்டே வருது. அவர் ஒரு குருராஜருடைய பக்தர். சுவாமி மேலே அலாதி பிரியம் அவருக்கு எப்போவுமே. ரொம்ப அமைதியானவர், ரொம்ப பேச மாட்டார், கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்வார். எக்ஸ்ட்ரா ஒரு பதில் கூட அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் சுவாமி முன்னால் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து அவர்கிட்ட ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு கண்ணை மூடின்னு பிரார்த்தனை பண்ணுவார். என்ன சொல்வாருன்னா, சுவாமி இன்னைக்கு பொழுது விடிந்தது, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்க போகிறேன், எனக்கு நீங்கள் இது கொடுங்க அது கொடுங்கன்னு அதிகாரமாக உங்களை கேட்கறதுக்கு உண்டான எந்த விதமான ஒரு ரைட்ஸும் எனக்கு கிடையாது. நான் உங்களை அதிகாரமாக கேட்க முடியாது. நான் எனக்கு இப்போ தொழில் நடந்துட்டுருக்கு, போயிட்டுருக்கு, உங்கள் அனுகிரகத்தால் நடந்துட்டுருக்கு, உங்கள் அருளும் ஆசீர்வாதமும் எனக்கு என் வாழ்நாள் மூச்சுள்ளவரை எனக்கு கிடைச்சா போதும் சுவாமி, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரார்த்தனை மட்டும்தாங்க பண்ணுவார். அவர் குருராஜர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டார். ஆனால் டெய்லி அவர் முன்னாடி உட்காருவார். உட்கார்ந்த உடனே அவர் கண்கள் கலங்கும். அவர் முன்னாடி உட்காரும் போது ஒரு சாதாரண எளிமையான ஒரு குடிசை வீடு தான் அவருடைய வீடு. உள்ளே சுவாமியுடைய ஃபோட்டோ வச்சுருக்காரு, ஒரு விளக்கு ஏற்றுவார். தினம் காலையில் இந்த கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி, இவருடைய தொழில் வியாபாரத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் எதிரில் உட்காருவார். உட்கார்ந்து அந்த 2 சொட்டு கண்ணீர் வரும். கேட்க மாட்டார் அவர்கிட்ட, எனக்கு இது கூட அது கூட, என்ன இவ்வளோ சின்ன கடையாக இருக்குது, இந்த பெரிய கடையாகணும், ஒரு 10 ரூபா இருக்குது, அது 10,000 மாற்றி கொடு, இது கூட அது கூட நன்னோ, அதெல்லாம் கேட்கறதுக்கு கிடையாது அவர்கிட்ட. ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்லிட்டு, உங்களை நினைச்சதே எனக்கு நன்றி சுவாமி, நன்றி குருராஜா, உங்கள் உணர்வோடு நான் வாழறதுன்னு இருக்கு இல்லையா, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற என்னுடைய வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கு இல்லையா,
அதை விட ஒரு மிகப்பெரிய பேர் ஒன்றும் கிடையாது. என்ன பெருசா பணம், என்ன பெருசா காசு, எனக்கு என்ன எப்போ தேவையோ அதை நீங்கள் கொடுத்துட போறீங்க. அதை பற்றி நான் ஏன் கவலைப்படணும்? எனக்கு இருக்கிற நிலையை நினைச்சு நான் யோசிக்க போறதில்ல. நாளைக்கு இது வேணுமே, நாளன்னைக்கு அது வேணுமே, அந்த யோசனையும் கிடையாது. நான் உங்களுடைய பக்தன், உங்களது பொற்பாத கமலங்களை நான் பற்றி இருக்கிறேன். என்னுடைய வாழ்வை எந்த மாதிரி வழிநடத்தி தரணுன்றது உங்களை விட நல்லா தெரிஞ்சவர் வேறு யாரு குருராஜா இருப்பாங்க. இவர் இதெல்லாம் விட்டு இந்த உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் அந்த ஞானசேகரன் அப்படின்ற ஒரு நபர். அவர் ஏழ்மைதான், வறியவர் தான், கஷ்டம்தான். அவருக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. பையன் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், பொண்ணு வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்குது. சாதாரண அவர் மனைவி இருக்காங்க, அவங்க இல்லத்தரசி. இவருக்கு ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. வெயில் காலம் இருக்கிற வரைக்கும் அவருக்கு வியாபாரம் நல்லபடியா நடக்கும். ஆனா மழை காலம் வந்துட்டா அவருடைய வியாபாரம் ஸ்தம்பித்து விடும். ரொம்ப கஷ்ட ஜீவனமா தான் இருக்கும். கடன் வாங்குறது, இது வாங்குறது, ஏதோ ஒன்று வாழ்க்கையை உருட்டி பரட்டி நகர்த்தி எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. அந்த மாதிரி கஷ்ட ஜீவன காலத்திலே வயிற்றுக்கு சாப்பிட உணவு இல்லாம அவர் கடையில போயிட்டு அரிசி வாங்க முடியாம நொய் வாங்குவார். அந்த அரிசி உடைச்சி நொய் இருக்கும் பாருங்க, அந்த நொய் ஒரு 1/2 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவார். அந்த கடையில் இருக்கிறவங்க அவரை கேட்பாங்க, என்னப்பா நொய் வாங்கி போற சாப்பிட்றதுக்கான்னு கேட்கும்போது அந்த கௌரவம் பாதிக்காமல் இருக்கு. அவர் அந்த இடத்துல சொல்றது, இது நாங்கள் எங்கள் வீட்டில் கோழி வாங்கியிருக்கோங்க, அது போடுறதுக்காக வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கௌரவத்தை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காமல் அதை வாங்கிட்டு போயிட்டு அதை பொங்கி அவருடைய வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் குருராஜரின் மேல் அவருக்கு இருக்கக்கூடிய பக்திக்கு அளவே கிடையாது. அந்த நொய்யை பொங்கி தான் குருராஜருக்கு வைப்பாங்க அந்த இடத்துல. சுவாமி மேலே அந்த அளவுக்கு ஈடுபாடுங்க. புறத்தோற்றத்திலே மக்களுடைய அளவீடுகளில் அவர் பார்க்கும்போது ஓர் அளவாக தெரிந்தாலும் கூட அவர் உள்ளத்திலும் குருராஜர் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய பக்தியிலும் எட்ட முடியாத உயரத்தில் இருந்தார் திரு ஞானசேகரன் அவர்கள். அந்த மாதிரி நல்ல மனோநிலை உள்ள ஒரு ஆள் குருராஜர் பக்தராக இருந்து கொண்டு தன்னுடைய வாழ்நாள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு ரோடு அவர் வச்சிருக்கிற இடம், அதாவது சமூக சமுதாயத்தில் மிகப்பெரிய வசதியோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து சென்று தங்கி செல்லக்கூடிய விடுதிகள் இருக்கக்கூடிய அந்த வீதி அது. அந்த இடத்துல தான் அவர் இந்த ஷாப், இந்த சோடா ஷாப் வச்சிருக்காரு. சம்திங் ஸ்பெஷல். நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்களே யாருன்னா வந்து அதை சாப்பிட்டு போவாங்க. அங்கே இருக்கவங்களே சொல்லுவாங்க, இப்படியே அவர் வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் ரொம்ப சிரமத்துக்குள்ளாயிடுது அவருடைய வாழ்க்கை. தொடர்ந்து மழை வந்ததுனால அந்த இடத்துல அந்த கடையும் அவரால் போட முடியல. அவருக்கு இருக்கிற ஒரே ஆதாரம், ஒரே பக்தி குருராஜர் மீது அவர் வச்சிருக்கிறது. டீவியேஷன் இல்லாத பக்தி. இந்த சாமியை கொஞ்ச நாள் கும்பிட்டுக்கலாம், சரி இவர்கிட்டையும் கேட்டு வைக்கலாம், அவர்கிட்டையும் கேட்டு வைக்கலாம் அப்படின்லாம் இல்லாமல் வாழ்வோ சாவோ நான் ராகவேந்திர சுவாமிகளுடைய பக்தனாகிவிட்டேன், அவர்கிட்ட சரணாகதி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறார். நிறைய பேர் அவர் கடைக்கு வரவங்க சொல்லுவாங்க, ஏன்பா நீ போயிட்டு இந்த ஜாதகம் ஜோதிடம் ஏதாவது பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை சீரமைச்சிக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஞானசேகரன் சொல்லுவார், அவங்க கிட்ட என்ன சொல்லுவார்னா, நான் வந்து அவர் மேலே சரணாகதி பக்தி வச்சுருக்கேங்க. நான் சரணாகதி பக்தி, என்னுடைய வாழ்வு உயர்வதும் வாழ்வு தாழ்வதும் எது போனாலும் அவர்கிட்ட சரணாகதின்னு சொல்லிட்டேன். நான் சரணாகதி அடைந்த பிறகு நான் என் வாழ்க்கை இப்படி மாற்றிக்கலாமா அப்படி மாற்றிக்கலாமான்ட்டு ஜோதிடம் மூலமாகவும் ஜாதகம் மூலமாகவும் நான் ஏன் பார்க்க வேண்டும்? அந்த ஒரு விதத்தில் கூட நான் உங்களது பக்தனாக இல்லாமல் பிறந்து வேறு இடத்தில் சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்னுடைய மனசு எப்போதும் இடம் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடம் ஜாதகம், அவர் ஜோதிடம் ஜாதகம் அதை பற்றி அவர் எதுவும் சொல்லலை. அது பார்ப்பது அப்படின்றது என்னுடைய வாழ்க்கை, நானாக தன்னிச்சையாக சென்று திருத்திக் கொள்வது எனக்கு அதில் விருப்பமே கிடையாது. அதில் குருராஜர் பார்த்து அனுகிரகம் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வாழ்நாளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வைராகிய பக்தராக திரு ஞானசேகரன் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார். அவருடைய வைராகியத்தையும் அவருடைய சுய கௌரவத்தையும் எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் வாங்க முடியாது, அந்த அளவுக்கு உயர்ந்திருந்தார். அவர் வசிப்பது ஒரு குடிசையிலாக இருந்தாலும் கூட அவர் எண்ணத்தளவில் மிகப்பெரிய மாளிகையில் இருந்தார். குருராஜர் பக்தர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெருமையோடு வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த மழையினால் அவரால் வந்து போயிட்டு ஷாப்பும் ஓப்பன் பண்ணல, புயல் தண்ணி தேங்கி போயிட்டுருக்கு, வீட்டிலே படுத்துன்னு கிடக்கிறார். ஆனால் ராயர் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை எப்போவுமே வீணாகாது, எப்பொழுதுமே வீணாகாது. ஒரு நேரத்திற்காக ஒரு காலத்திற்காக உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டகாலம் வந்து இருக்கு. நிறைய பேர் குருராஜரை பிரார்த்தித்திருப்போம்,
சிலர்லாம் பிரார்த்திக்கும் போது ரொம்ப கஷ்டவாளியாக சந்திக்கக்கூடாத சிரமங்களை எல்லாம் சந்தித்து செய்வதறியாது திகைத்து எதை தின்றால் பித்தம் தெளியும், எந்த இடத்துக்கு போனால் எனக்கு விடிவு காலம் வரும்னு சொல்லிட்டு ஏதேதோ முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்போம். நம்ம நிறைய ட்ரை பண்ணினே இருப்போம். அதெல்லாம் நீங்கள் ராயரை நம்பி இருகரம் கூப்பி வணங்கி சரணடைஞ்சிட்டீங்க அப்படின்னா வாழ்வது ஒரு முறை, வாழ்க்கை ஒரு முறை. உண்மையான பக்தனாக, ஒரு அர்ப்பணிப்பு நிறைந்த பக்தனாக, பக்தையாக, என்றும் அவரது சிஷ்யையாக வாழ்வது அப்படிங்கிறது நம்முடைய வைராகம், நம்முடைய அந்த பக்தியினுடைய ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்கு பாருங்க, அதை நிரூபிக்கக்கூடிய இடமாக அந்த இடம் இருக்கிறது. யாரையும் ஏமாற்ற மாட்டாருங்க அவர், யாருக்கும் இல்லைன்னா சொல்ல மாட்டார். கிடைக்கும். நாம் வாங்கி வந்த கர்மா மூட்டை மூட்டையாக அந்த அளவு இருக்கும் பொழுது அப்ப நம்ம எந்த அளவுக்கு அவர் மீது பக்தி செலுத்தணும், எந்த அளவுக்கு அவர்கிட்ட குருராஜா எங்களை கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் கடைக்கண் வச்சு பாருங்க, வியாதி தொல்லை இருக்கு, கடன் தொல்லை இருக்கு, கல்யாண ஆவலன் பிரச்சனை இருக்கு, ஏதேதோ பிரச்சனைகள், என் எண்ணத்துக்கு எஞ்சான் உடம்பு சொல்றாங்க இல்லைங்களா, அவங்கவுங்களுக்கு அளக்கும் போது அந்த மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என் மண்டையில் நிரம்பி இருக்கிறது, கொஞ்சம் அனுகிரகம் கொடுத்து எங்களை காப்பாற்றி விடுங்க குருராஜான்னு சொல்லிட்டு நீங்க பிரார்த்திக்கிறது தாங்க இருக்குது, நீங்க கேட்பது தான் இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க சும்மா இதுங்க ஒரு முறை கேட்டா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய வலி வேதனை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கிறது, அவர் கடைக்கண் பார்வை நம்ம மேல பார்க்க வைக்கணும், முயற்சி பண்ணணும். அந்த கர்மா எல்லாம் சொல்றாங்க இல்லையா, கர்ம வினை, கர்ம நேரம், இது எல்லாமே தொடர்ந்து இருக்கிறது. அவர் மீது தொடர்ந்து அந்த பக்தி செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்ம வினை, அந்த நேரம் காலம் அப்படின்றது மாற்றப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல வாழ்வு உங்களுக்கு நிச்சயம் சேரும். நம்பிக்கை, சரணாகதி, பக்தி அப்படிங்கிறதா முக்கியம். சரி, ஞானசேகரனுடைய கதைக்கு வரலாம். திரு ஞானசேகரன் அவர்கள் மழை, வெள்ளம், புயல் காரணமாக கடை திறக்க முடியவில்லை, கஷ்டமாய் போச்சு. வீட்டில் குண்டான்ல நோய் கூட, அந்த பாத்திரங்கள்ல அந்த அரிசி நோய் கூட இல்லை, எதுவுமே இல்லை, குழந்தைகள் பட்டினியாக இருக்கிறது. அந்த அம்மா வீட்டில் ஒரே கோபமா இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஞானசேகரன் அவர்கள் படுத்து கொண்டு அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் மட்டுமே வந்துட்டு இருக்கு. குருராஜர்கிட்ட எதுவுமே கேட்கல, படுத்துட்டு அவருடைய போட்டோவை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. ராயர் முன்னால் ஒரு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த விளக்கில் ஊற்றக்கூடிய எண்ணெய்க்கு அப்பவும் பஞ்சம் வைத்ததே கிடையாது. அவர் திடீர்னு பார்த்தா ஒரு குரல் கேட்குது இல்லையா, இப்படிதான் வாழ்க்கையில ட்விஸ்ட் வரும். ஞானசேகரா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது, ஞானசேகரா. முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா.